அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா சேஃபாக ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஈத் vlog தான் பார்க்க போகிறீங்க. ஈத் vlog வந்து நான் போடணும்னு பார்த்துட்டே இருக்கேன். எப்படியும் வந்து லேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த vlog கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஈத் அன்றைக்கி ஈவினிங் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மாவு போடுற வேலை இருந்துச்சு, அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். ஈவினிங்கே வந்து ஹென்னாவும் போட்டுட்டேன். ஹென்னா வந்து இந்த தடவை வந்துட்டு ஸ்டென்சில்ஸ் தான் யூஸ் பண்ணி போட்டிருந்தேன். ஃப்ரண்ட்டில் மட்டும் நானாக ஒரு டிசைன் போட்டேன். நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கீழே சொல்லுங்கள். நல்லாவே கலர் வந்து பிடிச்சிருந்துச்சு. 2 கையிலுமே ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்துச்சு. ஈத் அன்னைக்கு முன்னாடி நாள் எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா விடிய எல்லா கடைகளும் திறந்து வச்சுருப்பாங்க. அதுவும் இந்த பைக்ராஸ் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கடைகளும் இருக்கும். துணி கடையிலேருந்து, ஃபேன்சி ஸ்டோரில் இருந்து, பூக்கடை எல்லாமே இருக்கும். நிறைய புது கடைங்கள்லாம் வேறு வந்திருக்கும். ரோட்டில் கூட வந்து கடைங்க போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ சும்மா போய் பார்த்துட்டு வரலாம். பெருசாக எந்த ஷாப்பிங்கும் இல்லை, இருந்தாலும் சும்மா ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வரலாம். ஏன்னா வருஷத்தில் அந்த ஒரு நாள் மட்டும்தான் இந்த கடைங்கள்லாம் இருக்குமா, ஜஸ்ட்டு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு வந்தோம். பட் பயங்கர ரஷ்ஷாக தான் இருந்தது. ஷாப்பிங் பெருசாக இல்லைனாலும் அந்த ரெயின் ட்ராப் பேங்கிள் பார்த்தோன்னா ஆசையாக வந்தது. ஸோ ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கிட்டு வந்தேன். நௌரின் மாங்காய்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தா. ஈதுக்கு முந்தின நாளே கொஞ்சம் இந்த ப்ரீ ப்ரெப்லாம் வந்து பண்ணி வச்சுக்குவோம். ஸோ பட் ஆனால் இந்த தடவை எந்த ப்ரிப்ரேஷனும் பண்ணி வைக்கல. ஸோ எல்லாமே அன்றைக்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஈத் அன்றைக்கி பிரியாணி வந்து வீட்டிலையே இந்த தடவை செய்யலை, வெளியே ஆர்டர் கொடுத்துட்டதுனால. ஸோ எனக்கு எந்த ஒரு வேலையும் பெருசாக இருந்த மாதிரி தெரியல. எக்ஸ்ட்ரா ஸ்வீட்ஸு, டெசர்ட்டு எதுவுமே இந்த தடவை நான் ஈதுக்கு பண்ணலை. ஸோ அதனால் வந்துட்டு காலையில் எந்திரிச்சு அதிகமான வேலை இல்லைன்றதுனால கொஞ்சம் வந்து மேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன மேக் ஓவர்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இது வருஷம் பண்ணுறது தான். ஸோ ஈத் அன்னைக்கு வந்து நம்ம அழகாக ஈத் முபாரக் அந்த மேக் ஓவர்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைகள் தான் கொஞ்சம் பண்ணிவிட்டு ஊதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு கீர் ப்ரிப்பேர் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய பேர் என்ன ஊது யூஸ் பண்ணுறீங்க, என்ன பக்கூர் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. பிராண்ட் பேர் நான் காட்டியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. இது வந்து மும்பையில் வாங்கினது தான். ஸோ ஆன்லைன்லேயுமே இப்போல்லாம் நிறைய கிடைக்கிது. யார் இந்த மாதிரி யுஏஇ, துபாய்லாம் போயிட்டு வரவங்க கிட்ட நீங்கள் சொல்லி வச்சிங்கனாலும் எடுத்துகிட்டு வருவாங்க. சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா பாரிஸில் ஐடியல் அப்படிங்கிற ஷாப்பில் கிடைக்கும். மண்ணடியில் நிறைய கடைகளில் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஷீர் குருமா தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். கீர், ஷீர் குருமா, ஃபிர்னி என்ன வேணால் சொல்லலாம். ஸோ நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் பல்காக தான் பண்ணுவோம். ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்றதுனால ஒரு 3 லிட்டர் பால் வந்து ஊற்றிருப்பேன். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ வந்து பால் பவுடர் அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். இதுக்கிடையில் சேமியா வந்து பார்த்திங்கன்னா 6 கொண்ட சேமியா வந்து போட்டேன் நான். அதை நல்லா க்ரஷ் பண்ணி நெய் ஊற்றி நீங்கள் வந்து கடாயில் போட்டு வறுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அவனில் வறுத்துக்கலாம். நான் எப்பயுமே அவனில் வறுக்கிறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால் அவனில் வறுத்து எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் நெய்யில் வந்து கொஞ்சம் நட்ஸு, என்னென்ன நட்ஸ்லாம் கைவசம் இருக்கோ எல்லாத்தையும் போட்டு ரோஸ்ட் பண்ணி போட்டுற வேண்டியதுதான். பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி, அப்புறம் சேமியா, மில்க் மேட் ஊற்றுவேன் கொஞ்சம். அப்புறம் சுகர் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வைத்த நட்ஸை போட்டு இறக்கிற வேண்டியது தான். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த ஷீர் குருமா. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேமியா பிரியாணி தான் இருந்தது. வெஜிடபிள்ஸ் போட்டு தான் பண்ணியிருந்தோம். ஸோ நான்வெஜ் எதுவும் போடல. ஏன்னா மத்தியானம் தான் மட்டன் பிரியாணி சாப்பிட போகிறோம். அதனால் வந்துட்டு மார்னிங் வந்து சிம்பிளாகவே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள்லாம் போட்டு பண்ணியிருந்தாங்க என்னோடய கோ சிஸ்டர். ஷீர் குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஷீர் குருமா ரெடி ஆனதுக்கப்புறம் அதை குடிச்சிட்டு தான் வந்து ஜென்ஸ்லாம் வந்து தொழுகத்துக்கு கிளம்புவாங்க. ஸோ அவங்கெல்லாம் சூப்பராக ரெடி ஆகி கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ரெடி ஆகி நாங்கள் தொழுகணும். ஸோ இந்த அவுட்ஃபிட் வந்து நௌரினுக்கு நான் வந்து மதார்ஷாவில் எடுத்தேன். இது ஈதுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸே கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி நான் அம்மா கூட வந்து மதார்ஷா போயிருந்தேன். அம்மா கொஞ்சம் சாரீலாம் வாங்கணும் அப்படின்றதுனால அங்கே வந்து இந்த ட்ரெஸ் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அம்மா கிட்ட கேட்டு அம்மா எடுத்து கொடுத்துட்டாங்க நௌரினுக்கு. இது வந்து 2400 2300 எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ
அரௌண்ட் 2500 சம்திங் தான் இந்த ட்ரெஸ்ஸு. ஸோ இந்த பேங்கிள் தான் நான் நேற்று வந்து நௌரீனுக்காக பைக்ராஸ் ரோட்டில் வாங்கியிருந்தேன். இது வந்து அன்பிளான்டு தான், நார்மலாக ஏதாவது ஒரு பேங்கிள் போட்டுக்கலான்னு நினச்சேன். ஸோ அங்கே போனோன்னே இந்த கலர் பேங்கிள் பார்த்தோன்னே அந்த ட்ரெஸ்ஸுக்கு அவளுக்கு மேட்சாக இருக்குன்னு வாங்கினேன். இந்த செயின் வந்து நௌரீனோட ஃப்ரெண்ட் அவள் வந்து உம்ரா போயிருந்தான் ஐமன் சொல்லிட்டு, அவள் வந்து நௌரீனுக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்த செயின். ஸோ அதை தான் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நௌரீன் வந்து அந்த ட்ரெஸ்க்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தா. அதுக்கப்புறம் இது வந்து என்னோட ட்ரெஸ். இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா பைக்ராஸ் ரோட்டில் தான் டார்லிங் அப்படிங்கிற ஒரு ஷாப்பில் நான் வந்து எடுத்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. மஸ்டர்ட் எல்லோ கலர் இது. அதுக்கப்புறம் அங்கங்கே வந்து நிறையா மல்டி கலரில் வந்து இருந்தது. இந்த பேங்கிள் எனக்காக நான் வாங்கியிருந்தேன் சேம் கலரில். அதுக்கப்புறம் ஸ்லீவ்லேயும் அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸோட எட்ஜஸ்லேயும் இந்த மாதிரி பீட்ஸ் வந்து இருந்தது. ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரெஸ் வந்து நான் எடுத்திருந்தேன். ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. இதை போட்டுட்டு நம்ம ஒரு பிரியாணியாக ஆக்கி இறக்கிடலாம், அந்தளவுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதுக்கப்புறம் சூப்பராக ரெடி ஆகிட்டு தொழுகை வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தோம். இப்போ இந்த கண்ணாடி வளையல் போன வருஷத்துலேருந்து நல்லாவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. பட் ஆனால் சின்ன வயசுலேயே இந்த மாதிரி எக்கச்சக்கமான கண்ணாடி வளையல் போட்டு உடச்சிருக்கோம் நம்மலாம். ஏன்னா அம்மா எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இந்த மாதிரி கலர் கலர் பேங்கிள்ஸ்லாம் வந்து வாங்கி கொடுப்பாங்க. கண்ணாடி வளையல் மட்டும் இல்லை, அலுமினியத்தில் ஒரு பேங்கிள்ஸ் வரும், அது மேலே வந்து ஃபுல்லாக ஜிகுனா வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அது பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக ஜிகு ஜிகுன்னு இருக்கும். அந்த பேங்கிள் போட்டாலே நம்ம ஃபேஸ் நம்ம பாடி எல்லாத்துலேயுமே அந்த ஜிகுனா ஒட்டிடும். ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் சின்ன வயசில் அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஜென்ட்ஸ் தொழுதுட்டு வர்றதுக்குள்ளே நம்மளும் தொழுது முடிச்சிட்டோம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து கடகடன் ரெடி ஆகிட்டு தொழுகை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தொழுது முடிச்சுட்டு முலாக்கத்லாம் பண்ணிவிட்டு ஈதி என்கிட்ட இருந்து வேணும்னு கேட்டுட்டு இருந்தா. ஸோ என்னோடய ஈதி அவளுக்கு கொடுத்துட்டேன். அப்புறம் அவங்க அப்பா வந்தோன்னா அவங்க அப்பா கிட்டேருந்து கேட்டு வாங்கிக்கிட்டா. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டது, லன்ச் சாப்பிட்டது எதுவுமே நான் பெருசாக வீடியோ எடுக்கவும் முடியலை. அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து டே அப்படியே முடிஞ்சிருச்சு. எப்படி தான் டக்குன்னு இந்த ஈத் டே போச்சுன்னே எனக்கு தெரியலை. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம், அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பெரியவங்கலாம் பார்த்து துவா வாங்கிட்டு வந்தேன். அப்படியே அந்த ஈத் டே போயிடுச்சு. அடுத்த நாள் வந்து கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்லாம் வந்து ஹெவியாக குக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த வீடியோ கிளிப் அப்படியே ஜாயின் பண்ணியிருக்கேன், அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். ஈதுக்கு முந்தின நாள் தான் நான் மாவு போட்டேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈத் அன்றைக்கி மறுநாள் இட்லி தான் இருந்தது. கூடவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கிறிஸ்பியான மெது வடை, சட்னி. அப்புறம் ஈத் அன்றைக்கி நைட்டு வந்து டின்னருக்கு கொஞ்சம் இடியாப்பம், கூடவே வந்து பார்த்திங்கன்னா மட்டன் உருளைக்கிழங்கு போட்டு சால்னா வந்து பண்ணியிருந்தேன். அந்த மட்டன் சால்னா இருந்ததுனால அதுவே இட்லிக்கு வந்து அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சுக்கிட்டோம். ஸோ 1 மந்த்துக்கு அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ணது கொஞ்சம் ஹரி டென்ஷனில் தான் பண்ணி. ஏன்னா அன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, சீக்கிரமாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றதுனால. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நோம்புலலாம் வந்து பார்த்திங்கன்னா நௌரீனுக்கு ஸ்கூல் வந்து ஆஃப்டர்நூன் இருந்தது, எப்போயாவது ஒரு நாள் தான் மார்னிங் இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் ஒரு 10:30 வரையும் 11 மணி வரையும் நல்லா தூங்கி எந்திரிப்போம், சகர் கெஞ்சிட்டு கொஞ்சம் லேட்டாகவே படுத்து. ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து சீக்கிரம் எந்திரிச்சு அந்த ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு அன்றைக்கி கொஞ்சம் ஹரி டென்ஷனில் தான் இருந்தது. இப்போ வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்க கத்தி எங்கே வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கீழே கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இந்த கத்தி வந்து 10 ரூபாயோ என்னமோ தான், லோக்கல் கடையில் தான் வாங்கினேன். ரஹ்மான் பிளாசாவில் இருக்கும்னு நினைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ வேலைக்காரம்மா வேறு வந்துட்டாங்க, அவங்களுக்கு பாத்திரம்லாம் எடுத்து போட்டுட்டு ஸோ அவங்க கூடயே பேசிட்டு என்ன பண்ணேன், இட்லி எடுத்தேன் பாருங்கள். நல்ல வேலை கீழே விழுந்திருக்கும், ஸோ விழுகலை. அதோட டக்குன்னு எடுத்து இட்லி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் பேட்ச் ஊற்றி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கிடையில் உளுந்து வந்து ஊற போட்டிருந்தேன், அதுவுமே நல்லா ஊறி வந்துருச்சு. உளுந்து வடை ரெசிபி வந்து நான் போட்டிருப்பேன், நல்லா கிறிஸ்பியாக ஹோட்டல் ஸ்டைலில் உளுந்து வடை எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. அந்த உளுந்து வடை ரெசிப்பியில் நான் வந்து ஈஸ்ட் ஆட் பண்ணியிருப்பேன். அது வந்து
இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு நீங்கள் உளுந்து ஊறுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை, ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் உளுந்து வடை பண்ணணும் அப்படின்னா அந்த உளுந்து வடை ரெசிபி வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பட் இந்த உளுந்து வடையில் நான் வந்து ஈஸ்ட் அந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ணலை. இது நல்லாவே ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலேயே ஊறிடுச்சு. அதனால் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருந்தது. உளுந்து நல்லா ஊறிடுச்சு. தண்ணி நல்லா தெளித்து நல்லா சாஃப்டாக நல்லா ஃப்ளஃபியான டோவாக ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அதில் வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் மிளகு, சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகா போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் அந்த இஞ்சி பச்சை மிளகாலாம் போட்டால் யாருக்குமே பிடிக்கிறது இல்லை. அதனால் வந்து அது ரெண்டுத்தையும் அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ எண்ணெய் வந்து கடாயில் ஊற்றினேன். கொஞ்சம் பாட்டிலில் கம்மியாக இருந்தது. அதை கையோடு ஊற்றி வச்சுட்டா தான், அதை நான் அப்படியே ஓரமாக வச்சுட்டேன் அப்படின்னா அது கீழே நம்ம டென்ஷனில் வேலை பார்த்துட்ருக்கோமா, எண்ணெய் பாக்கெட் அப்படியே சரிஞ்சு ஊற்றிருச்சுன்னா கவுண்டர் டாப் ஃபுல்லாக வீணாக போயிடும். ஏன்னா ஒரு தடவை இந்த மாதிரி ஆயிடுச்சு. எண்ணெய் பாக்கெட் ஓப்பன் பண்ணி அப்படியே ஊற்றி ஓரமாக வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் நான் வந்து அது ஊற்றிக்கலான்னு பார்த்தேன். அது ஊற்றவே முடியலை. அதுக்கப்புறம் அது சரிஞ்சு கீழெல்லாம் போய் எண்ணெய்லாம் வீணாக போச்சு. அதனால் எப்படி அந்த மாதிரி ஒரு நாள் ஆச்சோ அதிலிருந்து நான் எண்ணெய் பாக்கெட் கட் பண்ணேன்னா கையோட பாட்டிலில் ஃபுல்லாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையை பார்க்குறது. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு தான். ஃபிஷ் வாங்க போகிறேன். அதுக்கு முன்னாடி சின்ன வெங்காயம்லாம் கொஞ்சம் தண்ணியில் ஊற போட்டு அதெல்லாம் கொஞ்சம் உரித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை சைடில் பார்த்துக்கிட்டு உளுந்து வடையும் போட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் சொன்ன மாதிரி சுட சுட இட்லி, சட்னி, உளுந்து வடை, அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மட்டன் சால்னா இதெல்லாம் தான் இருந்தது. நான் வந்து மீன் சால்னாக்கு வந்து காலையிலே வந்து டக்குன்னு வெங்காயம், தக்காளி இதெல்லாம் அரைச்சி கூட்டி வச்சுட்டு போயிடலாம். எங்கள் அத்தம்மா பண்ணுவாங்க, கூட்டி குழம்பு வைப்பாங்க. அது எப்படின்னா கையிலேயே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் காட்டுறேன். எனக்கு வந்து இந்த மாதிரி சுட சுட உளுந்து வடை போட்டு எடுத்த உடனே சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு வடையை அப்படியே சாப்பிட்டுட்டே வேலை செஞ்சுட்டே இருந்தேன்னா இந்த மீன் குழம்பு வந்து கையிலேயே எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி புளியெல்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு மணி நேரம் அப்படியே வச்சிடணும். அந்த வெங்காயம், தக்காளி, மசாலா, புளியெலாம் நல்லா ஊறினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் குழம்ப தாளித்து மீனை போட்டு இறக்கணும் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எங்கள் அத்தம்மா இது பண்ணுவாங்க. கையிலேயே போட்டு ஃபுல்லாக கூட்டி அதுக்கப்புறம் தான் அந்த மீன் குழம்பு வைப்பாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். திருச்சிலாம் போனால் எனக்கு அந்த மெமரி இன்னமும் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு 4 தக்காளிக்கு 1 வெங்காயம் போட்டு மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா தனியாத்தூள், மிளகாய்த்தூள், புளி வந்து கரைசல் ஆட் பண்ணிக்கோங்க. நான் புளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு, அப்புறம் கொத்தமல்லி, பச்சை மிளகா ஆட் பண்ணுறதாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பச்சை மிளகா அன்றைக்கி ஆட் பண்ணலை. ஸோ இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அதை அப்படியே மூடி ஓரமாக வச்சுடுங்க. இதுக்கடையில் நான் ஃபிஷ் மார்க்கெட் போய்ட்டு ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கிட்டு வந்து அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் விட்டுட்டு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே சின்ன வெங்காயம், பூண்டு உரித்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கூட்டி வச்சுருக்கோம் இல்லையா குழம்பு, அதை தூக்கி அப்படியே உள்ளே ஊற்ற வேண்டியது தான். இப்போ நான் 4 தக்காளி 1 வெங்காயம் சொன்னேன் இல்லையா, அதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள். காரமாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா 1 ஸ்பூன் கூட நீங்கள் மிளகாய்த்தூள் எடுத்துக்கலாம். நான் வந்து தனியாத்தூள்லேயே மஞ்சள் தூள் வந்து மஞ்சள் சேர்த்து தான் அரைப்பேன். அதனால் மஞ்சள் தூள் தனியாக நான் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும், உங்கள் தனியாத்தூள் ப்ளைனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு, புளி கரைசல், ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து கரைச்சி ஊற்றிக்கோங்க. தண்ணி எவ்வளோ வேணும், உப்பு எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. இது மூடி போட்டு இப்போ நல்லா கொதிக்கட்டும். இதுக்கிடையில் ஃபிஷ்ஷுக்கு வந்து நான் பொரிக்கிறதுக்காக மசாலா வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஒன்றுமே இல்லை, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மிளகு, சீரகத்தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமனு, ஆயிலெலாம் விட்டு உப்புலாம் போட்டு நல்லா காரசாரமாக மசாலா பிரட்டியாச்சு.
இதுக்கிடையில் வந்து மாங்காய் இல்லாத ஒரு மீன் குழம்பா, எனக்கு மாங்காய் வேணும் மீன் குழம்புக்கு. ஸோ அப்போ தான் அந்த ஒரு மீன் குழம்பு நல்லா டேங்கியாக சூப்பராக இருக்கும். அதனால் மாங்காய் போட்டுட்டு அப்புறம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க மீனையும் உள்ளே சேர்த்துட்டேன். இன்றைக்கி வந்து வெள்ளை வவ்வாலும் வஞ்சர மீனும் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ நான் மீன் கழுவும் போது நான் வீடியோ எடுத்தேன். அந்த வீடியோ கிளிப் எப்படியோ மிஸ் ஆகிடுச்சு. எப்படி மிஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. திருப்பியும் போய் நான் என்னோடய கேலரி ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறேன். அந்த வீடியோ கிளிப் இல்லவே இல்லை. மேபி நான் கேமராவை வச்சுட்டு நான் ஆன் பண்ணாமே நான் வந்து லூஸ் மாதிரி வீடியோ எடுத்துகிட்ருக்கு, ரோல் ஆகிட்டுருக்குன்னு நினச்சி நான் பண்ணிகிட்டு இருந்தேன்னா என்னென்னு எனக்கு தெரியலை. ஸோ அந்த கிளிப் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. சரி, ஓகே, ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு மசாலா போட்டு அது ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தொழுதுட்டு வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணி லன்ச் வந்து சாப்பிட வேண்டியது தான். அன்றைக்கி வந்து ஒயிட் ரைஸ், கேரட் பொரியல் இருந்தது, கூட ரசம், அப்புறம் ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் தான் இருந்தது ஆஃப்டர்நூன் லன்ச்சுக்கு. சைடில் கொஞ்சம் பாத்திரம் இருந்தது, அதையும் கையோட கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கழுவிட்டு இருக்கேன். என்னடா இது ஈத் விலாகில் மீன் குழம்பு பண்ணுறது, இட்லி ஊற்றுறது, வடை சுடுறது இதெல்லாம் காட்டிகிட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஸோ ஈத் அன்னைக்கு வந்து எப்பயுமே வருஷம் ஒரே ரொட்டீன் தான் போகும். அது காட்டுறதுக்கு எனக்குமே போர் அடிக்குது, கண்டிப்பாக உங்களுக்குமே போர் அடிக்கும். ஸோ ஈத் ட்ரெஸ் என்ன எடுத்திருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ஆர்வமாக இருக்கும். ஸோ அதை காட்டிடும். மற்றபடி அதே பிரியாணி, அதே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாற்றி இதே எப்படி எவ்வளோ நாள் தான் காட்டிகிட்ருக்கிறதுன்றதுனால தான் அன்றைக்கி பெருசாக எதுவும் நான் ஷூட் பண்ணல. அன்றைக்கி எந்த டெசர்ட்ஸும் நான் பண்ணலை, குக்கிங் பண்ணலை பெருசாக. ஸோ அதனால தான் நெக்ஸ்ட் டேயில் வந்து நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்றது அப்படியே நான் ஒரு வீடியோவை எடுத்து அப்படியே இந்த ஈத் விலாகில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். மீன் சமைக்கிற அன்னைக்கு கண்டிப்பாக ஊது போட்டுருவேன். அப்படி தான் அன்றைக்கும் ஊது போட்டாச்சு. லஞ்சும் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ இங்கே முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது தினமும் அப்டேட்ஸ் அண்ட் தென் ரீல்ஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். பாய், டேக் கேர் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும். சூப்பராக அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன்.